வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். விஜய் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப மொபைல பார்த்துட்டே ஓட்டிட்டு வராரு. அதனால தெரியாம அங்க போன பைக்காரர் ஒருத்தர் மேல மோதிடுறாரு. கீழே விழுந்ததுல பைக்காரருக்கு அடிபட்டுருது. விஜய் ஆரம்பத்துல சாரி தான் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப திமிராவுமே விஜய் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப என்ன, உனக்கு அடிபட்டதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு. உன் பணம் யாருக்கா வேணும் அப்படின்னு அந்த பைக்காரருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. பைக்கெல்லாம் எப்படி அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு அந்த பைக்காரர் கத்துறாரு. நீ வேணா கார்ல மோதிக்கோ பைக்கை வச்சு அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். அப்படி பண்ணா உன் காருக்கு தானே அடிபடும், இப்ப ஏன் கை கால்ல இருந்துல ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு அந்த பைக்காரர். அதுக்குள்ளே கூட்டம்லாம் கூடிருது. அந்த பைக்காரர் விஜயோட கார் கீய கையில எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த வழியா வந்த நிவின் பாக்குறாரு. அந்த பைக்காரர் யாருன்னு பார்த்தா நிவினோட ஃப்ரெண்டு. காரை வச்சு மோதிட்டு ரொம்ப திமிரா பேசுறான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த பைக்காரர். யார்டா நீ அப்படின்னு கோவமா திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா நிவினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அங்க காவேரியோட ஹஸ்பண்ட் விஜய் நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன சார், கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. நான் இடிச்சதுக்கு சாரி கேட்டுட்டேன், ஆனா இவர் தான் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விஜயுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. நிவின் இப்போ அவரோட ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்துறாரு. இவர் காவேரியோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்றாரு. எனக்காக கொஞ்சம் பொறுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ வீட்டுக்கு கிளம்பி போற வழியில இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாரு நிவின். விஜய்மே நிவின்ட்ட யாரு வர, உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு கேக்குறாரு. நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். தப்பு ஏன் மேலதான், ஏன்ட்ட சண்டைக்கு வராம உங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். ஏன்னா உங்க முன்னாள் காதலியோட ஹஸ்பண்ட்றதுனால தானா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அந்த நினைப்பே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். அவளை நான் இப்போ உங்களோட மனைவியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. காவேரியை பத்தி நீங்க நினைக்கிறதே இல்லை அப்படின்னா காவேரியை போன வாரம் தனியா மீட் பண்ணி ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு விஜய். நான் பிளான் பண்ணிலாம் மீட் பண்ணல சார், யதார்த்தமா தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு நிவின். என் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதை கேட்டேன் அவட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்தேகத்துக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நிவின் அங்கிருந்து கிளம்புறதுக்காக பாக்குறாரு. உங்க மனசுல என்ன சந்தேகம் இருந்துச்சு நான் சொல்லட்டுமா அப்படின்னு விஜய் கேக்குறாரு. காவேரி கழுத்துல கத்தி வச்சுட்டு அந்த பசுபதி மிரட்டி ராகினி கழுத்துல தாலி கட்ட சொன்னப்ப நான் சண்டை போட்டு காவேரியை காப்பாத்தினேன்ல அப்படின்னு சொல்றாரு விஜய். கடைசி நான் அங்கிருந்து கிளம்புறப்ப வீடியோ கால்ல இன்னொரு 11 மாசம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதை பத்தி தானே கேட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு விஜய். நிவினுமே ஆமா சார், நீங்க எதுக்காக என்ன 11 மாசம் வெயிட் பண்ணு 10 மாசம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா எங்க கல்யாணத்தோட ஆயுசு 11 மாசம் தான் அப்படின்னு சொல்றாரு விஜய். நிவினுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்றாரு. 11 மாசம் கழிச்சு காவேரி எங்க போவா அப்படின்னு கேக்குறாரு. காவேரி எங்க போவான்னா எனக்கு தெரியாது, ஆனா எங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு விஜய். என்ன சார் சொல்றீங்க, என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு புரியாம கேக்குறாரு நிவின். எங்களோடது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், இந்த 1 வருஷம் மட்டும்தான் நாங்க கணவன் மனைவியா வாழ்வோம் அப்படின்னு சொல்றாரு விஜய். வாழ்வோன்னு கூட சொல்ல முடியாது, நாங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு விஜய். அப்படி இந்த கான்ட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு என்ன தேவை சார் வந்துச்சு, ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு கேக்குறாரு நிவின். சினிமாவை பார்த்துதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு விஜய். எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரே டார்ச்சர் பண்ணாங்க, அதனாலதான் நான் இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரிலாம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேக்குறாரு நிவின். ஏன்னா அவளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, பணத்துக்காக தான் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு விஜய். அப்படிலாம் கிடையாது, காவேரி எல்லாம் அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, பணத்துக்காகலாம் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். தன்னோட சொந்த தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப பணத்துக்காக ஒரு பாசமான அக்கா இதை பண்ணுவாள் அப்படின்னு சொல்றாரு விஜய். சோ ஒரு 11 மாசம் கழிச்சு அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா, அதுக்கப்புறமா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு விஜய். இந்த விஷயம் எனக்கும் காவேரிக்கும் தவிர யாருக்கும் தெரியாது, இப்பதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த டெய்லர்ட்டெல்லாம் சொல்லி குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு விஜய். இதுக்கிடையில இப்போ விஜய் வீட்டுக்கு வராரு. விஜயோட கார் பம்பர்லாம் அடிபட்டு இருக்கிறத பாக்குறாங்க காவேரி. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு விஜய். நான் ஒரு பைக்காரன் மேல மோதிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு, அப்ப ஹீரோ மாதிரி ஒருத்தர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாரு விஜய். அப்படி யாருங்க வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி. வேற யாரும் இல்ல, உன் ஆளு நிவின் தான் அப்படின்னு சொல்றாரு விஜய். அவரை நான் முன்னாடி விரும்பினேன் தான், ஆனா அதுக்காக இப்பெல்லாம் அவர் என்னோட ஆளு முன்னாள் காதலன் எல்லாம் சொல்லாதீங்க, கேக்குறதுக்கே கன்றாவையா இருக்கு அப்படின்னு கோபப்படுறாங்க காவேரி. நான் உண்மையா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்கிருந்து போயிடுறாரு விஜய். கோபமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
நிவினுக்கு இப்போ காவேரி விஜயோட அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தி தெரிய வந்துருச்சு. இதை வச்சு ஏதாவது குழப்பம் வருமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.